உங்கள் தலையெழுத்தை முருகன் மாற்ற வேண்டுமா? அப்போ இதை பார்க்கக்கூடிய அத்தனை பக்தர்கள் கிட்ட நான் கேட்கக்கூடியது ஒரு வேண்டுதல் இதுதான். நீங்கள் கோடிக்கணக்கில் செலவு செய்து பரிகாரம் செய்ய வேண்டாம். டெய்லி டிவி முன்னால உட்கார்ந்து ரிஷப ராசிக்கு என்ன நடக்கும், மிதுன ராசிக்கு என்ன நடக்கும், மேஷ ராசிக்கு என்ன நடக்கும், அதுக்கு என்ன நடக்கும், இதுக்கு என்ன நடக்கும், இவங்க இப்படி சொன்னாங்களே, அவங்க அப்படி சொன்னாங்களே என்று எதையும் நம்ப வேண்டாம். அதற்காக ஜோதிடம் போய் என்று சொல்லவில்லை. ஜோதிடம் உண்மை. அதுக்கு முன்னாடி உங்களுக்கு முருகன் கனவில் காட்சி கொடுத்திருக்கிறான் என்றால் கமெண்ட்ல ஓம் முருகா என்று சொல்லவும். இந்த வீடியோ பார்த்த பின் காட்சி தர வேண்டும் என்றால் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பொதுநலம் யூடியூப் சேனலை. இந்த கர்மா என்று ஒன்றை அனைவரும் வைத்திருக்கிறோம். இந்த கர்மாவை எது வெல்லும் தெரியுமா? உண்மையா அசைக்க முடியாத முருகன் பக்தி எப்பேற்பட்ட கர்மா மற்றும் மோசமான தலையெழுத்தையும் மாற்றும். அதில் எந்தவித சந்தேகமும் வேண்டாம். அதற்கு சாட்சி எத்தனையோ பேர், என்னையும் உட்பட. அதற்கு என்ன செய்ய வேண்டும்? தேன் முருகனை மனதார நினைத்து 2 சொட்டு கண்ணீர் விட்டு, முருகா என் கனவுல ஒரு வாட்டியாவது வர வேண்டும் என்று கேட்டா முருகன் கண்டிப்பா உங்க கனவுல வருவான். அப்போ அதுல வர கோவில் தான் உங்களுக்கான கோவில். அங்க போயிடு வந்துட்டா போதும், உன் வாழ்க்கையில் இருக்கும் அனைத்து கஷ்டமும் துன்பமும் நீங்கி சந்தோஷம் பெருகும். இதுல அதிக பெயர்கள் திருச்செந்தூர் முருகன் கோவில் மற்றும் பழனிமலை முருகன் கோவில் வந்திருக்கிறது என்று சொல்லி உள்ளனர். அப்படிதான் எனக்கு திருச்செந்தூர் முருகன் கோவில் கனவில் வந்தது. உங்களுக்கு எந்த கோவில் கனவில் அல்லது முருகன் சிலை அடிக்கடி வருகிறது என்று மறக்காமல் காமெண்டில் சொல்லவும். ஓம் முருகா.